தேவனுக்கு மகிமை. இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்கள் எல்லாரும் எடுத்து அங்கே பாருங்க. பண்டிகையில் ஆராதனை செய்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். Sir, we wish to see Jesus. Sir, we would like to see Jesus. ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடினவர்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடினார்கள். ஆண்டவர் இயேசு கிரேக்கருக்கு ஞானமாகவும் யூதருக்கு அடையாளமாகவும் விளங்கினார். இந்த பண்டிகை கொண்டாட வந்தவர்கள், ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். பிலிப்பிடத்திலே வந்து சொல்கிறார்கள், இயேசுவை காண விரும்புகிறோம். நமக்கு வேற நிறைய காரியங்கள் காணணும்னு விருப்பம் இருக்கு. சிலருக்கு சர்க்கஸ் காண விரும்புகிறோம், எக்ஸிபிஷன் பார்க்க விரும்புகிறோம், ஊருக்கு போக விரும்புகிறோம். என்னுடைய பேர பிள்ளைகள் நல்லா வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணத்தை பார்க்க விரும்புகிறோம், அப்படி வயதானவர்கள் சொல்வதுண்டு. வாழ்க்கையில் நிறைய காரியங்களை மனிதர்கள் காண விரும்புகிறது. நான் ஒரு பீரோ வாங்கி பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. என்னெல்லாமோ காண விரும்புகிறாங்க மக்கள் இந்த உலகத்தில். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் இங்கே சொல்கிறார்கள், இயேசுவை காண விரும்புகிறோம். இயேசு அந்த இடத்துல அப்பொழுது இல்லை, அதனால அவரை காணணும்னு ஆசைப்படுறாங்க. நம்முடைய ஆண்டவர் இப்பொழுது ஆவியாக இருக்கிறார். அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரை காணணும்னு ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு உங்கள் அப்பாவை காணணும். உங்கள் அப்பா உங்கள் கூட இல்லைன்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் ஆகிட்டுன்னா, எங்கள் அப்பாவை காணணும். சின்ன பிள்ளைங்க அழுவாங்க, இல்லை எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை காணணும்னு சொல்லுவாங்க, அழுவாங்க. உடனே கூட இருக்கிறவங்க யாராவது கூட்டிகிட்டு போவாங்க, இது அவங்க அம்மா தான் இருக்கு, போ கூட்டிகிட்டு போவாங்க. இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பண்டிகை கொண்டாட வந்தவர்கள், ஆராதிக்க வந்த சில கிரேக்கர் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரை ஆராதிக்க வருகிற எல்லாருக்கும் இயேசுவை காணணும்னு விருப்பம் வந்துட்டுன்னா எவ்வளவு சந்தோஷம். இயேசுவை காணணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரை ஆராதிக்க வந்தாலும் அவங்களுக்கு கூட்டாளியை பார்க்கணும், தெரிஞ்சவங்களை பார்க்கணும், ஆராதனை முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் பேசணும், பழகணும், சிரிக்கணும், அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கு. ஆராதனைக்கு வருகிறவர்களுக்கு ஆண்டவரை காணணும்னு ஒரு ஆசை இருக்கான்னு கேட்டால் தெரியல எனக்கு. இயேசுவை காண விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கா? இயேசுவை நாம் எங்கு காணலாம்? எங்கு காணலாம் இயேசுவை? புனித தலத்தில் இருப்பாரா? இயேசுநாதர் இருக்க மாட்டாரா? புனித தலத்தில் மாதா தான் இருப்பாங்க. இல்லை, மாதா புனித தலத்தில் இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார் என்றால் அவரை ஆராதிக்கிற அவர்கள் ஜனங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள் நடுவிலே ஆண்டவர் பிரசன்னராகிறார். ஆண்டவரை காண விரும்புகிறவங்க புண்ணிய செலுத்து போகலாம், அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அவருடைய சமூகத்துக்கு வந்தால் போதும், ஆண்டவரை காணலாம். ஆண்டவரை காணணும்னு யாருக்காவது விருப்பம் இருக்கா என்பதுதான் இப்போ முதல் கேள்வி. விருப்பம் இருக்குமானால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நானும் விரும்புகிறேன், இயேசுவை காணணும், என்னைக்காவது ஒரு நாள் காணணும், என்றைக்காவது இல்லை, நான் இயேசுவை காண விரும்புகிறேன் என்று நீங்கள் விருப்பத்தை தெரிவித்தால் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தென்படுவார். பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை கண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படும். நீங்கள் அநேகர் இயேசுவை காணாதனால தான் ஆவி ரூபமாகவோ
அல்லாவிட்டால் நிழலாட்டமாகவோ தற்சரூபமாகவோ நீங்கள் இயேசுவை கண்டிருப்பீர்கள் என்றால், அல்லாவிட்டால் காண்பீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். உண்மையாகவே பெரிய கூட்டமாக இருந்தால், நல்ல ஆரவாரமாக இருந்தால், அங்கே ஆண்டவர் இயேசு வருவார், அங்கே காணலான்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் பேர் இருந்தாலும் பயபக்தியாக ஆண்டவரிடத்திலே அன்புள்ளவர்களாய் பக்தி உள்ளவர்களாக நம்ம ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவர் பிரத்யட்சமாக வெளிப்படுவார். நம்முடைய ஆராதனைக்கு ஆண்டவர் இயேசு வருகிறார். அதை எல்லாருடைய கண்களாலும் காண முடியவில்லை. அதை காண முடிந்தவர்கள் பயபக்தியோடு அவரை ஆராதிப்பார்கள். காண முடியாதவர்கள் தான் அவங்க ஏதோ ஒரு நிலைமையில எங்கேயோ ஒரு பொழுதுபோக்கு போனது போல வந்து போறாங்க. பயபக்தியோடு ஆராதிக்க சிலருக்கு முடியாத காரணம் ஆண்டவர் வர்றது அவங்களுக்கு தெரியல. பாருங்க, ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறார். உயரும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன் என்கிறார். உன்னதமான தேவன் சிங்காசனத்திலே வீற்றிருக்க அவர் காண்கிறார். கேட்டீங்களா? அதுக்கு பிறகு அவர் பேசுகிறதை கேட்கிறார். பின்பு நான் யாரை அனுப்புவேன், எனக்காக யார் போவான் என்று கேட்கிறார். இதோ அடியேன் என்னை அனுப்பு என்று சொல்கிறார். முதலாவது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை காணணும்னு ஒரு ஆசை. என் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு இல்லையா, அவனை பார்க்கணும் அவளை பார்க்கணும், அது இல்லை. ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கவும் செய்யலாம், பார்க்காமலும் போகலாம். அதனால ஏக்கம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை இருக்கிறது. நான் ஆண்டவரை அறிந்தவன், ஆண்டவரை ஆராதிக்கிறவன். நீங்க ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆராதிக்கிறவர்கள். உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா? இயேசுவை காண விரும்புறீங்களா? நான் எல்லாம் நினைச்சா அது நடக்குமா? இயேசுவை நான் எல்லாம் காண விரும்பினா நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் இயேசுவை காணலாம். அந்த இன்கம் டேக்ஸ் கமிஷனர் ஒருவர் இருந்திருக்கிறான், சகை என்று ஒரு குள்ளமானவன். அவன் இயேசுவை காண விருப்பம் கொண்டு காட்டத்தி மரத்திலே ஏறி உட்கார்ந்திருக்கிறான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் குள்ளன் இயேசுவை காண விரும்பினான். அவனை இயேசு கண்டார். இயேசு அவனை அழைத்தார். சகைவே, இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை காணணும்னு இப்போ மரத்தில் ஒண்ணு ஏற வேண்டாம், ஒளிச்சு ஒண்ணு இருக்க வேண்டாம். நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால் போதும். ஆண்டவரிடத்திலே வாஞ்சை உள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக சொன்னால் போதும், ஆண்டவரை காணலாம். அனைவருக்கு வாஞ்சை இல்லை. ஏதோ சும்மா ஒரு சபை கூடுதல், ஒரு சங்கம், ஒரு இயக்கம், ஒரு ஐக்கியம், அப்படிதான் வந்து போறாங்களே தவிர ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் சமூகம் எனக்கு வேண்டும், ஆண்டவரை காணணும்னு உள்ள ஒரு வாஞ்சியோடு ஆவிக்குரிய சபைகளுக்கு வர்றவங்க கூட அப்படி இல்லை இல்லை இல்லை. இது பெரிய வஞ்சகம், ஏமாற்றம், மாயை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நான் இன்று காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு வந்தால் நீங்கள் ஆண்டவரை காணலாம். ஹல்லேலூயா. ஆம், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் படித்தீங்கன்னா அந்திரேயா சொல்கிறார், மேசியாவை கண்டோம் என்று சொல்கிறார். மேசியாவை கண்டோம். அவர் யாரு? இந்த அந்திரேயா யார் என்று சொன்னால் யோவான் ஸ்நானனுடைய ஒரு சீஷன். சகோதரனாகி சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியாவை கண்டோம். இவர் எப்படி கண்டாரு? இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானத்தில் ஞான ஸ்நானம் பெற போகிறவர்கள யோவான் ஸ்நானோடு இருந்திருக்கிறார் இந்த அந்திரேயா. இவர் சொல்றாரு, மேசியாவை கண்டோம். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருந்தால் அவரை காணலாம். ஆண்டவரை காணலாம். நான் எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரை பின்பற்ற தொடங்கி, ஒரு தடவை கூட சொப்பனத்தில் கூட இயேசுவை காணல, தரிசனத்திலையும் காணல, நிழலாட்டமாகவும் தெரியல, ஆவியிலும் உணரல. இயேசு இருக்கிறாரா என்பதே எனக்கே ஒரு சந்தேகம் தான், ஒரு குழப்பம். இப்ப நீங்க சரியான ஒரு நிலைமைக்கு வரலன்னு அர்த்தம். இந்த அந்திரேயா சொன்னதான் கரெக்ட். மேசியாவை கண்டோம். யோவான் ஸ்நானோடு இருந்தார் அல்லவா, இவர் ஞான ஸ்நானம் பெற்றவர். நீங்க பல நீண்ட ஆண்டுகளாக ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருந்தாலும் இதுவரையிலும் இயேசுவை நான் காணவே இல்லை, எனக்கு அவரை பற்றி ஒண்ணுமே மனசுல படலைன்னு சொன்னான்.
நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்மை நான் காண விரும்புகிறேன், உம்மை எனக்கு காண்பியும் என்று கேளுங்கள். ஒரு நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தோமா இல்லாத வேளையில தரிசனமானார். தோமா சொன்னார், உண்மை நான் பார்த்தால் ஒழிய, உம்முடைய விழாவிலே கை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவன் காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிக பாக்கியவான் என்று சொன்னார். ஆனால் இயேசுவின் தரிசனம் மக்களுக்கு கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடைக்கிறது. சீக்கிய குடும்பத்தில் பிறந்த வாலிபன் சுந்தர் இயேசுவை வெறுத்தவன், அவருக்கு இயேசுவின் தரிசனம் கிடைத்தது. அவன் இயேசுவின் தொண்டராக மாறிவிட்டான். சாது சுந்தர் சிங். ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு தான் அவர் தரிசனமாகிறார் என்று நினைக்கக்கூடாது. சவுல் தேவஜனங்களை துன்பப்படுத்தி வந்தார், ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, பக்தியுள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் காட்சியளிக்கிறார் என்று எண்ணிவிடக்கூடாது. பாருங்கள், சில துஷ்டர்களுக்கும் ஆண்டவர் காட்சி அளிக்கிறார், ஆண்டவரை நம்பாதவர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். அது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்திராமம் படித்தீர்கள் என்றால் மோசேக்கு தரிசனமாகிறார் முட்செடியில. எதற்கு தரிசனமானார் என்றால் மோசே கொண்டு ஒரு காரியம் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் ஒரு நல்ல திட்டத்தோடு நோக்கத்தோடு தரிசனம் அளிக்கிறார். ஆண்டவரை நீங்க காணணும்னு விரும்பணும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரானால் இயேசுவை காணலாம். சும்மா இயேசுவை காணணும், சும்மா காணணும். சும்மா எல்லாம் காண முடியாது. ஆண்டவரை உம்மை நான் காண விரும்புகிறேன், எனது வாழ்வில் என்ன மாற்றங்கள் ஏற்பட இருந்தாலும் சந்தோஷப்படுகிறேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை காணலாம், ஒரு பெரிய மாறுதலையும் அடையலாம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில சிமியோன் என்று ஒரு மனிதன், வயது சென்றவர், இயேசு குழந்தையை தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை பண்ண கொண்டு போன வேளையில அவர் அங்கு வந்திருந்திருக்கிறார். அவர் இயேசுவை கண்டிருக்கிறார். உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார். அந்த சிமியோன் எப்படிப்பட்டவர் என்றால் தேவபக்தி உள்ளவர், நீதி உள்ளவர், இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்தவர், பரிசுத்த ஆவியை உடையவராக இருந்தார். சிமியோன் ஆண்டவர் இயேசுவை காணக்கூடிய ஒரு பாக்கியம் சிமியோனுக்கு கிடைத்தது என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். நீதியும் தேவபக்தியும் உள்ளவர், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவர், அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நீதி உள்ளவர்களாக, தேவபக்தி உள்ளவர்களாக, தேவ ஜனத்தை நேசிக்கிறவர்களாக, பரிசுத்த ஆவி உடையவர்களாக இருந்தால் ஆண்டவர் இயேசுவை நீங்களும் காணலாம். அநீதி செய்கிறவர்களாய், அக்கிரமக்காரர்களாய், தேவபக்தி இல்லாமல் இருந்தால் இயேசுவை காணுவது அரிது. இந்த சிமியோனுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். நீங்க தேவபக்தி உள்ளவர்கள் என்றால், நீதி உள்ளவர்கள் என்றால், பரிசுத்த ஆவி உடையவர்கள் என்றால் இயேசுவை நீங்களும் காணலாம். ஆண்டவர் இயேசுவை நீங்களும் தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. சிலருக்கு இதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை. நீங்க நீதியா இருக்கலாம், நேர்மையா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம், பரிசுத்தமா இருக்கலாம், பரிசுத்தாவி பெற்றிருக்கலாம், இயேசுவை காணணும்னு ஒரு வாஞ்சை இருக்கா? இருக்குமானால் இயேசுவை காணலாம், ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாவார். ஹல்லேலூயா. சிமியோன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கிறார், உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நீங்கள் காண வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமானால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவை காணணும் விருப்பம் இருக்கா? விரும்புறீங்களா? அதுதான் இப்ப கேள்வி. ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் வருகிறது சந்தோஷம், நீங்கள் பண்டிகைகளை கொண்டாடுகிறது சந்தோஷம். இயேசுவை காணணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எங்க அப்பாவை பார்க்கணும், எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க சொந்த அத்தையை பார்க்கணும், இப்படியெல்லாம் உலகத்தில் இவங்கள அவங்களெல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கு. அதெல்லாம் தவறு, குற்றம் என்று நான் சொல்லவில்லை. யாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த ஒரு வாஞ்சை இருக்குமானால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, இயேசுவை காண விரும்புகிறீங்களா? நம்பர் 2, ரெண்டாவது என்னன்னா, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை படிக்கிற வேளையில சமாரியா ஸ்திரீக்கு ஆண்டவர் இயேசு தன்னை யார் என்று எடுத்துரைக்கிறார். அந்த சமாரியாவிலே அங்கே ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவர் இயேசுவின் உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
41 படிக்கிற வேளையில அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த சிறியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். எது நிமித்தம்? அவருடைய உபதேசத்து நிமித்தம். உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல என்று சொல்கிறார்கள். யார்? இந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். இயேசுவில் விசுவாசம் நமக்கு பெருக வேண்டுமானால் அவருடைய உபதேசத்தை கேட்க வேண்டும். சிலருக்கு பாடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். பாடுறது, கற்ற வாசிக்கிறது, தனிப்பாடல் பாடுறது, கவிதை வாசிக்கிறது, பிறகு டிராமா போடுறது, அதெல்லாம் ரொம்ப உற்சாகம். எங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். உபதேசத்தை கேட்கிறது பிடிக்குமா? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆண்டோட உபதேசத்தை கேட்க விரும்புறீங்களா? ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கதை சொல்லணும்னா ரொம்ப விருப்பம். உங்களை பற்றி ஒருத்தங்க ஒரு கதை விஷயம் சொன்னாங்க, சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்றேன், கேட்குறீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு சீக்கிரம் போகணும். இதுதான் இன்னைக்கு அவசரப்படுறேன். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் கூட கதை சொன்னா ரொம்ப ரசிக்கிறாங்க. டிராமா இருந்துன்னா நிறைய பேர் கூடுறாங்க. பாட்டா ஒரு ஆராதனையில் 1.5 மணி நேரம் ஆராதனையில் 1 மணி நேரம் பாட்டு பாடினா கூட சந்தோஷப்படுறாங்க. நல்லா பாடுறான், நம்மளாம் சூப்பராக பாடுறோம்னு சந்தோஷப்படுறாங்க. இதே நேரத்தில் 1 மணி நேரம் இயேசுவின் உபதேசம் 1/2 மணி நேரம் பாடலைன்னா கஷ்டப்படுறாங்க. 1 மணி நேரம் வசனம் சொல்றதுக்குள்ளாலே வசனம் அடைந்து வெளியே போய்விடுகிறார்கள். சீக்கிரம் முடிக்க மாட்டாரா? பேர் கிறிஸ்தவ மக்களை போல வந்து விடுகிறார்கள். இயேசுவின் உபதேசத்தை கேட்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கா? இயேசுவின் உபதேசம். பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அவர்கள் தத்துவ ஞானிகள், அதை பற்றி கேட்குறீங்களா? டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய தத்துவம் அறிய விரும்புகிறீங்களா? பிலாசபி. நிறைய தத்துவ ஞானிகளுடைய தத்துவம்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாருடைய தத்துவத்தை பார்க்கிறோம், இயேசுவின் உபதேசமே மேலானது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல ஒருவரும் ஒரு காலம் பேசினதே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தோட மேலான ஒரு உபதேசம் உலகத்தில் இதுவரை தோன்றினது இல்லை, இனிமேல் தோன்ற போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. எப்படி? உன்னை போல பிறனை நேசி என்று வேற யார் சொன்னா? யாருமே சொல்லலை. தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறணும், முழு பலத்தோடு ஆராதிக்கணும்னு வேற யார் சொன்னா? ஜீவனுள்ள தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வேற யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு யார் சொன்னா? பரலோக ராஜ்யத்தை பற்றி உபதேசித்தது யாரு? யாரு? இயேசு கிறிஸ்துவை விட எந்த தத்துவ ஞானி உபதேசித்தார்? மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று உபதேசித்தது யாரு? இயேசு கிறிஸ்து அல்லவா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கறதுக்குள்ளாலேயே தூக்கம் வருதா? மயக்கம் வருதா? போர் அடிக்குதா? என்னையும் இப்படிதான் வசனத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. 4 கதை, ஒரு பாட்டு, ஒரு கதா காலட்சேபம். கதா காலட்சேபம்னா சந்தோஷமா தான் இருக்கும். கதா காலட்சேபம் அது சின்ன குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு ஒரு கதை சொல்லி ஒரு பாட்டு பாடி இப்படி சொல்லி அப்படி சொல்றது. நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வருகிறவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்படி இருந்துன்னா நீங்க எப்படி பைபிள் ஸ்டடிக்கு வராம இருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கூட்டிட்டு முடிக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைகளில் உள்ள நிலைமை, கடந்த காலங்களில் ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் ஆண்டோட வார்த்தையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம். இப்போ அதுக்கெல்லாம் காலம் இல்லை. இப்போ ஒரு ஆராதனையே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். எனக்கு தெரிந்த சில சபைகளில் பட்டணத்தில், சென்னை பட்டணத்தில் 1.25 மணி நேரம், பெங்களூர் சிட்டியில் 1 மணி நேரம் ஆராதனை. அந்த ஆராதனை 1 மணி நேரத்தில் 50 நிமிஷம் பாடல், 50 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வசனம். போதுமா? போதுமா? சாப்பாடு வேண்டாமா? ஒரு விருந்துக்கு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு கூட்டு, குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு எல்லாம் வச்சுட்டாங்க, சோறு வைக்கல, சாப்பாடு வைக்கல, என்னாச்சு? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒத்துக்கிட்டீங்களா? வடபாயசம் கொடுத்தாங்கல்ல சாப்பாடுக்கு, வடபாயசம் போதுமா? வனாந்திரத்திலே ஆண்டவர் இயேசு போதித்துக் கொண்டிருந்திருக்கிறார். 3 நாட்கள் சாப்பாட்டே மறந்து
இயேசுவின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 3வது நாள் அவர்களை அனுப்பிவிடுறதில்ல, ஆண்டவரே அவர்களை குறித்து அக்கறை உள்ளவராக கேட்கிறாரு. இவர்கள் வழியிலே சோர்ந்துவார்களே, இவர்களுக்கு போதனம் கொடுங்கள் என்று சீஷரிடத்தில் சொன்னார். சீஷர்கள் சொன்னாங்க, 300 பணத்துக்கு வாங்கினாலும் இங்கே 200 பணத்துக்கு வாங்கினாலும் இங்கே ஒன்றும் முடியாதுன்னு சொல்றாங்க. பரவாங்க, ஒரு பையனிடத்தில் 5 அப்பவும் 2 மீன் இருந்து அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து திருப்திப்படுத்தி அனுப்பினார் இல்லையா? ஆண்டவர் அக்கறை உள்ளவர். அவருடைய உபதேசத்தை கேட்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தான் கேட்கிறேன். கதை சொல்லிக்க விருப்பம் இருக்கா? சினிமா கதை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கா? சினிமா புஸ்தகம் கதை புஸ்தகம் படிக்க விருப்பம் இருக்கா? இருக்குது. உங்களை பார்த்தா எனக்கு தோன்றுகிறதே. ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க விரும்புறீங்களா? ஊர்கதை, அடுத்த வீட்டு கதை, அப்படியா? ஆவிக்குரிய தன்மை உடையவர்கள், ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். பெத்தானியா கிராமத்திலே மார்த்தாள் மரியாள் இருந்திருக்கிறார்கள். மார்த்தா இயேசுவை வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனாள். உண்மை. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் இருக்கு. மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாள் ரொம்ப வேலை செய்துட்டு இருக்கிறார். யூ ஆர் தட் மார்த்தா, ஐ திங்க். அந்த மார்த்தா நீங்களா? ரொம்ப வேலை பாஸ்டர், எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா? மின்சார தடை இருக்கிறது. பிறகு நீங்க எப்படி வசனத்தை கேட்க கூப்பிடுறீங்க? எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. துணிமணி துவைக்கணும், எங்கள் குழந்தைகளை ரெடி பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். நாங்கள் எவ்வளோ அலுவல் இல்லாமல் சும்மாவா இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப அலுவல் உள்ளவர்கள் தான், எனக்கு தெரிகிறது. ஆனால் இந்த மார்த்தாள் செய்ததை ஆண்டவர் பாராட்டவில்லை. மார்த்தாள் போய் தூங்கவில்லை, அவள் வேலை செய்தாள். சோம்பேறி அல்ல, மார்த்தாள் சோம்பேறி கிடையாது. அவளை இயேசு பாராட்டவில்லை. அவருடைய பாதத்திலே அமர்ந்து வசனத்தை கேட்டு கொண்டிருந்த மரியாளைத்தான் பாராட்டுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Do you want to be appreciated by the Lord? Sit at the feet of God and listen to His word. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கும் பொழுதே எங்கள் பெற்றோர் விடுமுறை நாட்களில் எங்களை எல்லாரும் அழைத்து உட்கார வைத்து ஊரில் உள்ள அந்த தோட்டத்தை எப்பொழுது வாங்கலாம், நம்மிடத்தில் பணம் இருக்கிறது, அந்த வீடை எப்படி வாங்கலாம், இதெல்லாம் சொல்லித்தரல. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறது நம்முடைய பங்கு என்ன, வரும் நாட்களில் நம்ம எப்படி ஆண்டவருக்காக உழைக்கணும், அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அடிப்படை உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். பரிசுத்தவான்கள் எங்களை பார்க்க வந்தா அவங்களுக்கு நாங்கள் ஆண்டவருடைய உபதேசத்தை தான் கேட்போம். துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கா? 7ஆம் நாள் நாங்கள் 7ஆம் நாள்காரங்க. உங்க உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை, போயிட்டே இருங்க. யெகோவா சாட்சிகள், யெகோவா என்று நாமம் உள்ள தேவன், நீங்களும் வீட்டுக்கு போயிருங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டாம். இயேசுவை குறித்து சொல்றீங்களா? நாங்கள் இயேசுவின் உபதேசத்தை கேட்க விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை கேட்கிறீங்கன்னா நித்திய ஜீவன், விசுவாசம் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் கிடைக்கும். மற்ற கதை கேட்கறது போல இல்ல, ஊர்கதை உலக கதை கேட்டா அதனால ஒரு லாபம் கிடைக்க போறதில்லை. ஆண்டோட வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இயேசு தாமே சொல்லுகிறார், இயேசுவின் வசனத்தை கேட்கணும்னு ஒரு விருப்பம் உங்களுக்கு இருக்கா? இப்போ சாப்பிட்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை கொஞ்ச நாளா. ஏன் தெரியுமா? ஜுரம் விட்டு விட்டு வருகிறது. அப்படியா? வாய் கசப்பாக இருக்கிறது, சாப்பிடவே முடியல. மந்தமாக இருக்கிறது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு ஏதோ கோளாறு வயிற்றில் இருக்கு. அந்த ஜுரம் என்பது ஒரு விஷக்கிருமியின் தாக்குதல் இருக்கிறது. எல்லாம் கசப்பாக இருக்கிறது. வசனம் என்றால் இப்பொழுது சில காலமாக விசனமாகவே இருக்கிறது. You are affected by a disease. ஏதோ ஒரு வியாதி உங்களை தாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்றேன், ஒரு சிலருக்கு பிசாசுக்கு ஒத்துரம் இருந்தா சாப்பிட மாட்டாங்க. எனக்கு நினைவு வருகிறது, பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண், அவள் மேல்நிலை பட்டதாரி, MA படித்தவள். ஒரு நாள் சாப்பிட சொல்லல, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு தூக்கி இருந்தது. வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆள் சாப்பாடை எடுத்து கொடுக்குறாங்க, வாயில் வச்சாங்க, அப்படியே வாய்க்குள்ளே ஏற்றின எல்லாத்தையும் அப்படியே துப்பினான். காரணம் என்னன்னா அவளுக்குள்ள பிசாசு இருந்தது. பிசாசு இருந்தால் கூட
வசனத்தை கேட்கணும்னு விருப்பம் இல்லாமல் போயிடும். நமக்கு உடம்புல ஜுரம் இருந்தால் எப்படி எல்லாம் கசப்பாக இருக்கோ அப்படி மாறிடும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா? தேவாவியானவர் இருக்கிறாரா? வசனத்தை கேட்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கா? அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? இங்கே வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு சும்மா அப்படி உட்காந்துட்டு என்னத்தை சொல்கிறாரு கேட்கணும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அது சரியான ஒரு நிலைமை அல்ல, தப்பு. யூ ஆர் டு கரெக்ட் யுவர் செல்ஃப் டுடே. இன்றைக்கு நீங்கள் திரும்பிடணும். வசனம் கேட்கணும்னு ஒரு விருப்பம். அந்த கட்சி தலைவர் அவர் என்ன பேசுகிறார் மேடையில் கேட்போமே, அந்த டிவியில் அவர் என்னத்தை சொல்கிறார் பார்ப்போமே, இதெல்லாம் நிறுத்துங்க. வசனத்தை கேட்கணும்னு ஒரு விருப்பத்துக்குள்ளே வாங்க. இயேசுவை காண விரும்புகிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் விருப்பம் இருக்கா? தாகமாக இருக்கா? விருப்பம் உள்ளவன் ஜீவத நீரை பானம் பண்ண கடவன் இயேசு சொன்னார். சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? விருப்பம் இருக்கா? இருக்கு. ஒரு நாள் எத்தனை நேரம் சாப்பிட விரும்புகிறீங்க? ஒரு நேரமா? 2 நேரம் 3 நேரம் சாப்பிட விரும்புகிறீங்க, அது தப்பு கிடையாது. ஆண்டோட வசனத்தை கேட்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? அவருடைய வார்த்தை குறித்த வாஞ்சை இருக்கா? ஆண்டோட வார்த்தை இப்போ எங்கே கேட்குது? அது நம்ம வீட்டில் டிவியை திருவினாலே கேட்குங்க. இல்லை, நிறுத்துங்க. ஆண்டோட வார்த்தை அவரை ஆராதிக்கிற இடத்துல அவருடைய சபையிலே துணிக்கிறது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கிடக்கும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும்னு உள்ள ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு விசுவாசம் பெருகும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். வேற ஏதாவது காரியம் சொல்லுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சில விசுவாசிகளிடத்தில் தனிமையாக வசனத்தை குறித்து வேதத்தை குறித்து நான் பேசின வேளையில் அவங்களோட ஒரு வாஞ்சையும் இல்லாததை நான் கண்டுகொண்டேன். They showed no interest towards God's word. ஒரு வாஞ்சையும் தெரிவிக்கல. அப்பவே எனக்கு அவங்கள பற்றி கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு, அவங்க வேற கதையெல்லாம் பேசுறாங்க, வசனத்தை பற்றி சொன்னா ஆண்டவரை பற்றி சொன்னா ஒரு வாஞ்சை அவங்களுக்கு இல்லையே. என்ன காரணம்? There was something wrong in their life. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், தடுமாற்றம், தெளிவில்லை. சாத்தான் வஞ்சித்து விட்டான். They were deceived by the devil. சாசினால் வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னால் ஆத்மா செழிக்கா, ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் பெய்யும். ஒழுங்காக சாப்பிடாட்டா உடம்பு பலகீனப்பட்டுரும். பிறகு அப்படியே போனால் என்ன ஆகிரும்? சரீரம் பலகீனப்பட்ட பிறகு வியாதி உண்டாகும், இருக்கிற பலன் குந்தி போயிடும், பிறகு கொஞ்ச நாளில் சாவு. ஆத்மாவிலே ஜீவன் இருக்க வேண்டுமானால் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும்னு விருப்பம் இருக்கா? அடுத்து லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படித்தால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து பார்த்தீங்களா? அங்க பைபிள்ல இருக்குதா? இருக்குது. ஒருவன் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறார். இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்களா? Do you want to follow Jesus? இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்களா? நீங்க யாரை பின்பற்ற விரும்புறீங்க? யாரை பின்பற்ற விரும்புறீங்க? உங்களுக்கு தலைவர் யாரு? உங்க எஜமான் யார்? எனது தலைவர் இயேசு ராஜன் என்று பக்தன் பாடுகிறார். நீங்க யாரை பின்பற்ற விரும்புறீங்க? Who is your role model? எனக்கு ஃப்ரெண்டு தான் எனக்கு தலைவன், என்னுடைய தலைவி. அப்படியா? Let Jesus be your role model today. இயேசு உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நீ நம்ம பின்பற்றுவதற்கு நமக்கு இயேசுவை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது. நம்ம குடும்பத்திலே இல்லை, நம்ம சொந்தத்திலே இல்லை, நம்ம கட்சிக்காரங்களையும் கிடையாது, நம்ம சபையிலையும் கிடையாது. இயேசு தான் நம்ம பின்பற்ற வேண்டிய நமது தலைவர், நமது எஜமான், நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களுக்கும் சில ஆட்கள் வச்சிருக்கிறோம், எங்களுக்கும் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க, ஆளாத கட்சியில இருக்கிறாங்க. நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீர்களா? அப்படின்னா டேக் யுவர் கிராஸ் அண்ட் ஃபாலோ ஜீசஸ். நான் வீசின கையும் வெறுங்கையுமா வேணும்னா இயேசுவை பின்பற்றுவேன். நோ, there is a cross for you to carry all through your life if you want to follow Jesus. இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்களா? அதான் முதல் கேள்வி. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்க? then you take your cross. சிலுவை எடுக்கணும். இயேசுவை சிலுவை தூக்க உங்களோட சொல்லல, உங்களுக்குன்னு ஒரு சிலுவை தருவார்.
அதை தூக்கிட்டு தான் அனுதினமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். எனக்கு ஒரு சிலுவையும் இருக்கக்கூடாது, ஒரு சிரமம் இருக்கக்கூடாது. சிலுவைன்னு சொல்லல, அதுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், சிரமம்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒரு சிரமம் இருக்கக்கூடாது, ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, ஒரு நெருக்கடி கூட. I should not have any problem. I cannot take any cross. I want to enjoy this life. இந்த வாழ்க்கை உலகத்தை அனுபவிக்கணும், சந்தோஷமா ஜாலியா வாழணும். Take a cross and follow Jesus. இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்களா? நீங்க எல்லாம் கை தூக்குறீங்கல்ல, சந்தோஷம். இயேசுவை பின்பற்ற விரும்புறவங்க உங்களுக்கு கொடுக்கிற சிலுவையை, பாரத்தை, கஷ்டத்தை, சிரமத்தை எடுத்துக்கிட்டு, சிலுவை வச்சுக்கிட்டு இல்லை, சிலுவை கீழே வச்சுக்கிட்டு இல்லை, சிலுவையை தூக்கிட்டு தான் ஃபாலோ பண்ணணுமா? ஹல்லேலூயா. அது முடியாது, அது முடியாதுன்னா பிறகு என்னதான் முடியுமா? சிலுவையன் முன்னே உலகமென் பின்னே, அப்படிதானே? அப்படி இல்லையா? இப்படிதான். உலகமென் பின்னே சிலுவையன், உலகமென் முன்னே சிலுவையன் பின்னே, அப்படி இல்லை. சிலுவை சுமந்த இயேசுவை நாம் பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறீங்க? நமது ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்தவர், பாடுகள் சகித்தவர், துன்பம் அனுபவித்தவர், துக்கம் நிறைந்தவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவர், நிந்திக்கப்பட்டவர். இந்த இயேசுவை பின்பற்ற யாரால முடியும்? வேற யாரை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கடந்த காலத்தில் பல ஊர்பட்ட சாமியெல்லாம் பின்பற்றினீங்க, வாழ்க்கையை வீணா போச்சு. நமக்கு இப்பொழுது பின்பற்றுக்கு ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தவர் பின் சென்றிடுவோம். இயேசுவை பின்பற்ற விரும்புறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தரோடு தான் வாழ வேண்டியிருக்கு. சிலுவையை சுமந்துட்டு கைவீசம்மா கடைக்கு போகலாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சிலுவையை சுமக்கிறவர்கள் இடுக்கமான வாசல் வழியாய்த்தான் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. மத்தேயு 7:13 இருக்கு. சிலுவையை சுமந்துட்டு நான் கையை வீசிட்டு போவேன், எல்லாரையும் இடிச்சுட்டு உரசிட்டு போவேன், அப்படி இல்லை. சிலுவை சுமந்த இயேசுவை பின் செல்ல நான் விரும்புகிறேன். நீங்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம சிலுவை சுமந்து பின் சென்றால் ஒரு நாளிலே நம்முடைய சிரசிலே கிரீடம் சூட்டப்படும். ஒரு நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுவோம், அவருடைய ராஜ்யத்தின் பங்கை அடைவோம். ஹல்லேலூயா. நான் சிலுவை சுமந்த இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவன் ஒரு கல்லுக்கடையில சிலுவை வைத்திருந்திருக்கிறார். அப்பொழுது அந்த ஊழியக்காரர் போனவர் கேட்டாரா, என்னப்பா கல்லுக்கடையில சிலுவை வச்சிருக்கிறிய, ஏப்பா இப்படி செய்தேன்னு கேட்டதும் அவன் சொன்னானா, ஐயா இது இயேசுநாதருடைய சிலுவை அல்ல, அவர் பக்கத்தில் தொங்கினால கல்ல அவனுடைய சிலுவை. அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை நம்ம இடத்துல சுமக்க சொல்லல, நமக்கு வேற சிலுவை அவர் கொடுக்கிறார். அது என்ன என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை ஆண்டவர் கொடுப்பார். தாங்க முடியாத சிலுவையை கொடுக்க மாட்டார், தாங்கக்கூடிய சுமைதான் சிலுவையை கொடுப்பார். அதோடு இயேசுவை பின்பற்றுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சிலுவை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும். அடுத்து நமக்கு ஆண்டவருடைய வழியில நடக்க விருப்பம் இருக்கா? என் ஃப்ரெண்டு கூப்பிடுற வழியில தான் நான் போவேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம், எங்க சொந்தக்காரங்க தான் எங்களுக்கு முக்கியம், எனக்கு சபையில் உள்ள விசுவாசம் தான் எனக்கு முக்கியம். No, don't be carried away by evil people. தீய மனிதர்களினால நஷ்டப்பட்டு போயிடாதீங்க. அவர் கூப்பிட்டாரு, இவர் கூப்பிட்டாரு, அவருக்கு வழியில போனேன், இவருக்கு வழியில போனேன்னு வீணாகி விடாதிருங்கள். இயேசுவின் வழியில நடக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு தான் எனக்கு வழி. யோவான் 14:6 சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சென்ற வழியில நாமும் செல்வோம். ஹல்லேலூயா. அது இடுக்கமான வழி. எல்லாரும் அந்த வழியில போகல, சிலர் தான் அந்த வழியில போயிட்டு இருக்கிறாங்க. பெருங்கூட்டமான மக்கள் விசாலமான வழியிலே போகிறார்கள். எனக்கு விசாலமான வழியில போறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஆண்டவர் காட்டும் வழியில தான் நடக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க இயேசு சென்ற வழியில போக விரும்புறீங்களா? இல்ல தாத்தா போன வழியில, ஆத்தா போன வழியில போக விரும்புறீங்களா? யார் போன வழியில நீங்க போக வேண்டாம், இயேசு சென்ற வழியில நீங்களும் செல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கா? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. விருப்பம் இல்லாட்டா ஆண்டவர் பிடிச்சு உங்களை திணிக்க மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். நோ, ஆண்டவர் உங்களை விட்டுருவார். நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாம போயிடும். அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போக வேண்டிய இருக்கும், நஷ்டப்பட்டு போக வேண்டியது. இயேசு சென்ற வழியில போனா
நமக்கு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தின் பங்கு இருக்கிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆண்டவர் இயேசு சென்ற வழியில போறதுக்கு நான் விரும்புகிறேன். அது எந்த வழியானாலும் சரி, அவர் காட்டும் வழியிலே நான் நடப்பேன். அதுதான் என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள். காரணம் அவர் கல்யாண வீட்டில் இயேசுவின் தாய் சொல்றாங்கல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றது போல செய்ய விரும்புறீங்களா? Come on, let's come to the point now. ஆண்டவர் சொல்ற போல செயல்பட எத்தனை பேர் தயார்? பாப்பா, நீங்க ரெடியா? Come on, 1 2 3 4. எவ்வளவு பேர் தானே? Oh, you are all ready. Very good. God bless you. ஆண்டவர் சொல்றது போல நாங்கள் செயல்படுவோம். எங்க விருப்பம் போல இல்லை, எங்க மாமனார் சொல்ற போல இல்லை, எங்க அப்பா எங்க தாத்தா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றது போல செயல்பட நான் விரும்புகிறேன். அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில ஏற்படுற எல்லா பாதிப்பையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அவர்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. ஊரென்னும் கல்தேயருடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். எனக்கு ஏன்னா சனா தேசம் எல்லாம் விட்டுட்டு எங்க போறதா? இடத்தையும் ஆண்டவர் சொல்லல, ரூட்டையும் சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும் மொட்டையா சொல்றாரு. எங்க போறது? அவர் புறப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது போல நீங்கள் செயல்படுவீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய ஒத்தாசை உங்களுக்கு இருக்கும். உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில தேவன் செய்வார். ஆண்டவர் சொல்றது போல நான் செயல்பட விருப்பம். அப்பா, ஆண்டவர் இங்க இருக்க சொன்னார்னா இங்க இருக்க. ஆண்டவர் இங்க இருக்காத வேற எங்கேயா போன்னு சொன்னாரா? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபையை விட்டு வேற எங்கேயாவது போயிருந்தா ஆவியானவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆவியானவர் ஒருவரே. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்றாரோ அதை செய்யும். நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க பாஸ்டர்னு விசுவாசிகள் சொன்னா அதை நான் செய்ய போறதில்லை. பிள்ளைகள் சொல்றதெல்லாம் கேட்டு பெற்றோர் செயல்பட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அது போல நம்ம செயல்படலாம். இங்க இருக்க சொன்னாரோ இருப்போம், அங்க போக சொன்னாரோ போவோம். ஆண்டவர் இந்த பாதையில் நடக்க சொல்றாரோ நடப்போம். ஆண்டவர் கொடுக்கறத சாப்பிடுவோம். அப்படிதான் ஆண்டவர் சொல்ற போல செயல்படணும். அதுதான் நமக்கு விருப்பம். ஹல்லேலூயா. அப்படி நீங்க விரும்புறீங்கல்ல, அப்படி ஒப்பு கொடுக்குறீங்கல்ல, அப்படியானால் தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு தேவை. அதுல ஒரு பகுதி தான் யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனம் வரை படிக்கிற வேளையில அங்க சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆளுடைய சித்தம் செய்யணும்னு விரும்புறீங்களா? அடுத்த கட்டம், அடுத்த ஸ்டேஜ். முதலாவது இயேசுவை காண விரும்புகிறோம், இயேசுவின் வார்த்தையை கேட்க விரும்புகிறோம். அடுத்து நாங்கள் அவரை பின்பற்றி வாழ விரும்புகிறோம், அவர் வழியில் நடக்க விரும்புகிறோம், அவர் சொற்படி செயல்பட விரும்புகிறோம். இப்பொழுதோ அவர் சித்தம் செய்ய விரும்புகிறோம். ஹல்லேலூயா. என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் நிறைய ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. நமக்கு என்னெல்லாமோ என்ன இருக்கு, நிறைவேறாத ஆசைகள் எவ்வளவோ இருக்கு. மனம் நொந்து போய் இருக்கிறீங்க. பாவம், உங்களை பார்த்து நான் சொல்லல, ரொம்ப வருத்தப்படுது. பாவம், நீங்க என்னெல்லாமோ வாழ்க்கையில எதிர்பார்த்தீங்க. யூ ஹேட் லாட் ஆஃப் ஆம்பிஷன்ஸ் இன் லைஃப். வாழ்க்கையில ரொம்ப என்னெல்லாம் இருந்தது, எல்லாம் நடக்கலையா, நிறைவேறலையா? சரி, ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். ஆண்டவருக்கு அன்பர்களுக்கு சகல நன்மைக்காக தான் நடக்கும். கேட்டீங்களா? நீங்க வருத்தம் அடைய வேண்டாம், விசனம் அடைய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், பாரப்பட வேண்டாம், சாகணும் நினைக்க வேண்டாம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீங்க அந்த காரியத்தில் கரெக்டா தெளிவா இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வின் இருளை தேவன் வெளிச்சமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் அப்படி செய்வார். நீங்கள் நொந்துகிட்டு விசனம் அடைந்துகிட்டு முறுமுறுத்துக்கிட்டு எரிச்சல் அடைஞ்சிட்டு இருந்தா there will not be any change in your life. உங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வராது. ஆண்டவரை, உம்முடைய பரிபூர்ண சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவின் சித்தத்துக்கு ஆண்டவர் இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தார். பாடுபட்டார், துன்புறுத்தப்பட்டார், நிந்தை சகித்தார், அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். அதோட முடிஞ்சு போச்சா?
சிலுவை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். பிதாவின் சித்தம் செய்யத்தான் இயேசு உலகத்துக்கே வந்தார். ஆண்டவர் இயேசு நியாய விசாரிக்கப்படுற வேளையில அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. சொல்றாரு, நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டிருந்தால் 12 லேகியனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்பி என்னை விடுவித்திருந்திருப்பார். பிதாவின் சித்தம் செய்யத்தான் தன்னை முழுமையாக தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இந்த உலக வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய விரும்புவீர்கள் என்றால் அப்படியே உங்களை ஒண்ணு இல்லாமக்கி மண்ணாக்கி வீணாக்கி உங்க வாழ்க்கையை குட்டிச்சோறாக்க மாட்டார். நோ, ஆண்டவர் சித்தத்துக்கு உங்களை மனப்பூர்வமாய் முழுமையாய் ஒப்புக் கொடுத்தால், ஆண்டவர் சித்தம் செய்யறதுக்கு நீங்க விரும்புறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பாதிப்புகளையும் தேவன் நீக்கி பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்து மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதுக்கு எந்த சந்தேகம் கிடையாது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களோட சூழ்நிலை மேல ரொம்ப எதிர்படையாக கொஞ்சம் விகாரமாக பாதிப்பு உண்டானதாக இருக்கிறபடினா ரொம்ப சோர்ந்துட்டீங்க, தளர்ந்துட்டீங்க, ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கிறீங்க. இந்த நிலைமையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவரை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள், உம்முடைய சித்தம் செய்ய என்னை தருகிறேன், என்னுடைய வாழ்க்கை குறித்து உம்முடைய திட்டம் எதுவோ அது நிறைவேறட்டும். ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்துவார். உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றின வேளையிலே அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்வின் பாதிப்புகள் மாறும், துன்பம் மாறும், வேதனை மாறும். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், தேவ ஆசீர்வாதம் பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதுதான் நடக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு பிளான் ஆண்டவர் செய்தாருன்னா பிறகு நான் ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவன் அல்ல. எனக்கு என்னெல்லாமோ எண்ணம் இருந்து பாருங்க, எல்லா எண்ணத்தையும் ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் சித்தம் செய்ய நான் விரும்புகிறபடியினால் என்னை இந்த கிராமத்தில் வைத்திருக்கிறார். அதனால நான் கைவிடப்பட்டு போகவில்லை. அவருடைய அரவணைப்பில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பராமரிப்பில் இருந்து வருகிறேன். இயேசு என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் செய்யாம நம்ம எப்படியோ வாழ்ந்து பைபிளையும் படித்தேன், ஜெபம் பண்ணேன், பாட்டு பாடினேன், காணிக்க கொடுத்தேன், நான் ஜாலியா வாழ்ந்தேன், பரலோகத்துக்கு போக முடியாம ஆயிரும். பார்த்தீங்களா? ஆண்டோடைய சித்தம் செய்யணும்னு நீங்க விரும்பினால்தான் பரலோகத்துக்கே போக முடியும். பரலோகம் போகணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவரே, உமக்கு சித்தம் நான் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் விரும்புகிறேன்னு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கணும். சொல்லிட்டு அதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போல போயிடக்கூடாது. கொஞ்சம் உட்கார்ந்துடுங்க, நான் வந்துடுறேன் 5 நிமிஷத்துலன்னு சொல்லிட்டு ஆளே வராம ஏமாத்திடுவாங்க சிலர். அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை முழுமையாய் தருகிறேன், உம்முடைய சித்தத்தின்படியே என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். உங்க காரியம் எல்லாம் ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருப்பார். கர்த்தர் வெற்றி சிறந்தருள்வார். சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் தேவன் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா. அதுதான் கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 12 வசனம். அவரோடு பாடுபட்டால் ஆளுகையும் செய்யும். ஆண்டவருக்காக பாடு சகிக்க விருப்பம் இருக்கா? ஆளுகை செய்ய விருப்பம் இருக்கிறது ஐயா. பாடு சகிக்கிறது விருப்பம் இருக்கா? எங்களுக்கு எந்த பாடும் வரக்கூடாதுன்னு தானே நாங்க இயேசுவை பின்பற்றுறோம். வாழ்க்கையில ஏற்கனவே பாதிப்பெல்லாம் அடைஞ்சு நொந்து போய் தானே நாங்க வந்திருக்கிறோம். இனி எங்களுக்கு பாடா வருத்தமா? அவரோடு பாடு சகித்தால், எனக்கு வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக நான் சகிக்கும்படியாக விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுத்தா பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பங்கை அடைவது மட்டுமல்ல, அவரோடு ஆளுகையும் செய்யலாம். ஹல்லேலூயா. 1000 வருஷம் இந்த உலகத்தில் நமது ஆண்டவர் ஆளுகை செய்ய போறார். அந்த ஆளுகையில பங்கு பெறணும்னு விரும்புறீங்களா? ஆமா, விரும்புகிறோம். நீங்க எல்லாம் ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில பங்கு வேணும்னு விரும்புறீங்களா? கமான், உங்களுக்கு விருப்பம் இருக்கா? எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். 1000 வருஷ அரசாட்சியில பங்கு பெறணும்னு விருப்பம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பாடு சகிக்க விரும்புறீங்களா? துன்பம் சகிக்க விரும்புறீங்களா? சோதனை சகிக்க விரும்புறீங்களா? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தரிடத்தில் அன்பர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா.
பாடு சைக்கைக்கு எனக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு பாடு சைக்க பலன் தாரும், கிருபை தாரும். துன்பம் சைக்க பலன் தாரும், கிருபை தாரும். நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பாடு சைக்க விரும்புறீங்களா? 1000 வருஷம் ஆளுகளை பங்கு பெற விரும்புறீங்களா? பாடு சைக்க விரும்புறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் பாடுகள் உண்டா? பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே பாடாப்படுத்தி உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்க மாட்டார், உங்களை உருவாக்குவார். உங்களை ஆண்டவர் ஆளுகைக்கு உட்படும்படியான பயிற்சியை தருவார். அவரோடு பாடு செய்ய விரும்புறீங்களா? எங்களுக்கு அது ஒன்றும் தான் பிடிக்கல, மீதியெல்லாம் பிடிக்குது. பாடுபட்டால் ஆளுகையும் செய்யலாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றனால உங்களுக்கு ஏதாவது பாடு ஒத்துணும் ஏதாவது வந்திருக்கா? ஒன்றும் வரலையா? வந்திருக்குமானா நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் கலிகூர்ந்து மகிழுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இதுக்கு எல்லாத்துக்கும் பங்கு உண்டு, இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே எந்நாளும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.